டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கப்பக்கிழங்கு வச்சு ஒரு பஜ்ஜி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு கப்பக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு மொத்தமாக சீவி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவிட்டோம்னா பஜ்ஜி வராதுங்க, சிப்ஸு தான் வரும். அடுத்து கடலை மாவு எடுத்துப்போம். நான் ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். அடுத்ததாக சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க, அதான் நல்ல கலராகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துப்போம். எள்ளு இல்லாதவங்க கண்டிப்பாக எள்ளு வாங்கிட்டு வந்தாலும் சேர்த்துக்கோங்க. எள்ளு ரொம்பவே முக்கியம். இப்போ இதை பஜ்ஜி மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்பவும் கலர்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எள்ளுப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கப்பக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கும் கப்பக்கிழங்கு பிடிக்காது, ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.